பாஜகவுக்கு மாற்று காங்கிரஸ், மோடிக்கு மாற்று ராகுல் காந்தி அப்படின்ற மாரி சோசியல் மீடியால ஏகப்பட்ட பேர் பேசிட்டு வருவானுங்க. இது மாரியான விஷயங்கள நீங்க காங்கிரஸ்காரங்க கிட்ட போய் சொன்னீங்கன்னா, அவங்களே சிரிப்பாங்க. "எப்பா தம்பி காமெடி பண்ணாதப்பா போப்பா. மோடிக்கு எதிராக ராகுல் காந்தியா? ராகுல் காந்திலாம் என்னாப்பா நீ பேசுற" சொல்லிட்டு போயிடுவாங்க. சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. காங்கிரஸ்க்கும் சரி, ராகுல் காந்திக்கும் சரி 2 பேர்கிட்டயுமே பலம் அப்படின்றது இல்ல. முக்கியமா இந்த நாட்டை ஆளுவதற்கான தகுதி இருக்கு இல்லையா? அந்த தகுதி அவங்க 2 பேர்கிட்டயுமே அதாவது காங்கிரஸ் கிட்டயும் ராகுல் காந்தி கிட்டயும் துளி கூட அந்த தகுதி கிடையாது. பாஜகவுக்கு மாற்று கட்சின்னு உண்மையாலேயே சொல்றேன். இந்தியால பாஜகவுக்கு மாற்று கட்சின்னு எந்த கட்சியுமே இல்ல. அதே மாரி மோடிக்கு மாற்று தலைவர். இவரு தான் அடுத்த கட்ட தலைவர் அப்படின்னு சொல்ற மாரி மற்ற கட்சிகள்ல யாருமே இல்ல. மோடிக்கு மாற்றாக இல்லன்னா மோடிக்கு அடுத்தபடியாக இவங்க தான் வருவாங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்படி சொன்னாலும் அவங்க ஆர்எஸ்எஸ் காரங்களா இருப்பாங்க. இல்லன்னா பாஜகல இருக்கக்கூடிய தலைவர்களா இருப்பாங்க. மாற்று கட்சியில அப்பேற்பட்ட தலைவர்கள் இல்ல. அவங்களால உருவாக்க முடியல. கிட்டத்தட்ட 20, 25 வருஷமா என் பையன் இப்ப தான் வளர்ந்துட்டு இருக்கான். இப்ப தான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்ப தான் அவனுக்கு அரசியல் புரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்ற மாரி கிட்டத்தட்ட 20, 25 வருஷமா ராகுல் காந்தி பத்தி சோனியா காந்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. என் பையன் இதுக்கப்புறமா எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பான். என் பையன் நல்லா எல்லாத்தையுமே சமாளிச்சுருவான் அப்படின்ற மாரி இப்போ வரைக்கும் பேசுறாங்க. ராகுல் காந்திக்கு வயசு 55. 55 வயசு. 55 வயசு ராகுல் காந்தி இளம் தலைவர். யுவா, யுவான்னா இளைஞர்ன்னு அர்த்தம். யுவா அப்படின்ற மாரி சொல்லிட்டு வராங்க. 55 வயசு யுவாவா? அ பாஜகவுக்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் தான் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் காங்கிரஸ் இப்போ என்ன நிலைமையில இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பாஜகவுக்கு மாற்றாக ஆம் ஆத்மி தான். அவங்க தான் பயங்கரமா வளர்ந்துட்டு வராங்க. ஒவ்வொரு மாநிலத்தையுமே அவங்க பிடிச்சிட்டு வராங்க அப்படின்ற மாரி ஆம் ஆத்மி கட்சி பத்தி, இந்த தொடப்பக்கட்ட கட்சி எல்லாருமே புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆம் ஆத்மி கட்சி இப்ப என்ன ஆச்சு? அந்த கட்சியின் தலைவர் நிலைமை இப்ப எப்படியா இருக்கு? அவங்க கையில இப்போ பஞ்சாப் மட்டும் தான் இருக்கு. அடுத்த தேர்தல்ல பஞ்சாப் என்ன ஆகுன்றது அவங்களுக்கே நல்லாவே தெரியுது. ஆல்ரெடி பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகிகள் பாஜக பக்கம் வந்துட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி அரவிந்த் கெஜ்ரிவால் ஜென்சி ஜென்சின்னு கத்திட்டு இருந்தார் இல்லையா? ஜென்சி புரட்சி வேணும், ஜென்சி புரட்சி வேணும்னு கத்திட்டு இருந்தாங்க இல்லையா? பஞ்சாப்ல ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக, ஆளுங்கட்சிக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய ஜென்சி பசங்க போராட்டம் பண்றாங்க. ஜென்சி பசங்க பஞ்சாப்ல போராட்டம் பண்றாங்க. அந்த ஜென்சி பசங்கள ஆம் ஆத்மி அரசு அடிச்சு விரட்டுது. ஜென்சி புரட்சி, ஜென்சி புரட்சினீங்களே, அந்த ஜென்சி புரட்சி உங்க மாநிலத்தில நடக்கும்பொழுது, ஏன் நீங்க ஜென்சிய போட்டு அடிக்கிறீங்க? அடிச்சு விரட்டுறீங்க? இந்த ஒரு கேள்விய கேட்டா, எல்லாருமே சைலன்ட்டா இருக்காங்க. பாஜகவுக்கு மாற்று சக்தியாக காங்கிரஸ் இருக்கும்னாங்க, காங்கிரஸ் சொல்லி முடிஞ்சது. ஆம் ஆத்மி கட்சி இருக்கும்னாங்க, ஆம் ஆத்மி கட்சி சொல்லி முடிஞ்சது. டிஎம்சி மோடிக்கு டஃப் ஃபைட் குடுக்குறவங்க மம்தா பானர்ஜி தான் அப்படின்ற மாரி டாக்லாம் போயிட்டு இருந்தது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்ப டிஎம்சி நெலைமை எப்படி இருக்கு? மம்தா பானர்ஜி நெலைமை எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. நான் அத பத்தி உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அது. சிறுத்தை படத்துல ஒரு ஃபேமஸான டயலாக் வரும். "டோமரு உன் கதை ஓவரு" அப்படின்ற மாரி ஒரு டயலாக் வரும். 2014 2014ல நம்முடைய மோடிஜி, "மே நரேந்திர தாமோதர் தாஸ் மோடின்னு" சொன்னாரு பார்த்தீங்களா? அப்பவே அந்த நொடியே காங்கிரஸ் கதை ஓவரு. உண்மையாலேயே அந்த தருணத்துல அத பார்க்கும்போது எனக்கு, "டோமரு உன் கதை ஓவருன்னு" மோடி சொன்ன மாரி தான் இருந்தது. அப்போ விழுந்ததுங்க இந்த காங்கிரஸ். அப்போதிலிருந்து எழுந்திரிக்க ட்ரை பண்றாங்க. பாவம் முடியல. எவனாலயுமே முடியல. காங்கிரஸ யாராலயும் பலப்படுத்த முடியல. மோடிக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக இவங்களால நிக்கவே முடியல. இன் 2024 பார்லிமென்ட் எலக்ஷன் ரிசல்ட் வந்தது இல்லையா? அது உண்மையாலேயே பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக் தான். ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உண்மைய சொல்லணும்னா, அந்த நேரத்துல, அந்த தேர்தல் முடிவுகள் வந்தது இல்லையா? அந்த நேரத்துல உண்மையாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாரி வருத்தமா தான் இருந்தது. மோடி பிரதமர் ஆயிட்டாரு. பாஜக வின் பண்ணிடுச்சு. ஆனாலும் எதிர்பார்த்த அளவுக்கு சீட் வரல இல்லையா? அத நினைக்கும்போது உண்மையாலேயே அந்த நேரத்துல கஷ்டமா தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி சொன்னேன் பாருங்க. பாஜகவுக்கு மாற்றாக காங்கிரஸ் இல்ல, ஆம் ஆத்மி இல்ல, டிஎம்சி இல்லன்னா சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? அத இப்போ சொல்றேன். பட் 2024ல இந்த ரிசல்ட் எல்லாம் பார்க்கும்போது, ஒருவேள காங்கிரஸ் வந்துருமோ? அடுத்த தேர்தல்ல காங்கிரஸ் வந்துருமோ? டிஎம்சி வந்துருமோ? ஆம் ஆத்மி வந்துருமோ? அப்படின்ற மாரி பயம்னு சொல்ல முடியாது. இவனுங்க வந்தா என்ன ஆவும்? அப்படின்ற ஒரு குழப்பம், ஒரு மாரி கன்ஃப்யூஸ்டான ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இல்லையா? மண்டைக்குள்ள. அத மாரியான ஒரு நெலைமை இருந்தது. உண்மைய சொல்லணும். உண்மையாலேயே 2024 அந்த எலக்ஷன் டைம்ல அப்படிதான் இருந்தது. எனக்கே அப்படி இருக்குன்னா, பாரத பிரதமர் மோடி. அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? 2024 பாராளுமன்ற தேர்தல்ல பாஜக தான் வின் பண்ணிடுச்சு. பாரத பிரதமராக தொடர்ந்து 3வது முறையாக மோடி தான் பதவி ஏற்றாரு. ஆனாலும் மோடி அவருடைய முகத்துல சந்தோஷம் இல்ல. நமக்கே அவ்வளோ கஷ்டம் இருக்கும்பொழுது, அந்த மனுஷனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும். உண்மையாலேயே அந்த நேரத்துல அந்த மனுஷனுடைய முகத்த என்னால பார்க்க முடியல. அவர் லிட்டரலி கண் கலங்கிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவ்வளோ பேரு கை தட்டுறாங்க, மோதி மோதின்னு கத்திட்டே இருக்காங்க. ஆனாலும் அந்த மனுஷனுக்கு அந்த கண் கலங்கிட்டே தான் இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது.
ஜூன் 9, 2024 அப்போதான் மோடி 3வது முறையாக பாரத பிரதமராக பதவி ஏற்றாரு. நரேந்திர தாமோதர் தாஸ் மோடின்னு சொல்லிட்டு அப்போ 3வது முறையாக அவர் பதவி ஏற்றாரு. அந்த காலகட்டத்தில என்டிஏல இருந்த எம்பிக்கள் எவ்வளோ தெரியுமா? ஒட்டுமொத்தமா 293. 293. அந்த நேரத்தில புள்ளி கூட்டணி இருக்கு இல்லையா? அவங்க கூட்டணியில இருந்த எம்பிக்கள் பார்த்தீங்கன்னா 234. என்டிஏ 293, புள்ளி கூட்டணி 234. என்னடா இது இப்படி ஆயிப்போச்சே! இவங்க கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி வந்துட்டாங்களா? அப்படின்ற மாரி தான் இருந்தது. பட் இப்போ ஜூன் 10 சரியா 2 வருஷம் கழிச்சு ஜூன் 10, 2026 இப்போ என்டிஏல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எம்பிக்கள் எவ்வளோ தெரியுமா? 314. புள்ளி கூட்டணியில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எம்பிக்கள் எவ்வளோ தெரியுமா? 190. 190. 2024 இருந்து 2026 வரைக்கும். இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல எந்த ஒரு தேர்தலும் நடக்கல. ஆனாலும் எவ்வளோ பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு பாருங்க. பெருசா யோசிக்காதீங்க. டிஎம்சி கட்சி இருக்கு இல்லையா? செத்து போச்சு. டிஎம்சியினுடைய எம்பிக்கள் கிட்டத்தட்ட 20 எம்பிக்கள் என்டிஏ பக்கம் வந்திருக்காங்க. ஆல்ரெடி இந்த புள்ளி கூட்டணியில இருந்த எம்பிக்கள்லாம் பார்த்தீங்கன்னா விலகிட்டாங்க. ஒரு சில பேர் விலகிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த கூட்டணியில எங்களால சர்வை பண்ண முடியாதுன்னு சொல்லி விலகிட்டாங்க. இதோ திமுக இங்க சொலையா அவங்க கிட்ட அவ்வளோ எம்பிக்கள் இருந்தது. அவங்க எல்லாருமே விலகிட்டாங்க. புள்ளி கூட்டணியில நாங்க இல்லன்ற மாரி விலகிட்டாங்க. கடைசியாக அந்த டிஎம்சி சம்பவம் சொன்னேன் இல்லையா? அத பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். முன்னாள் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மோடி அவர்களையும், அமித்ஷா அவர்களையும் அவ்வளோ மோசமா பேசினாங்க. ரொம்ப மோசமா பேசினாங்க. இவங்களெல்லாம் நான் என்னுடைய ஏரியால கால் வைக்க விடமாட்டேன். அமித்ஷாலாம் என் ஏரியால கால் வைக்க முடியாதுன்னு மத்திய உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அமித்ஷாவ மம்தா பானர்ஜி மிரட்டுனாங்க. அப்புறம் அபிஷேக் பானர்ஜின்னு ஒருத்தர் இருக்காரு. மம்தா பானர்ஜியின் உறவினர். அவன் என்னென்னலாம் பேசினான் தெரியுங்களா? பப்ளிக்ல ஒரு மெயின் ரோட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டி மேல நின்னுகிட்டு பாஜக தலைவர்கள, பாஜக நிர்வாகிகள மிரட்டுறாரு. கொலை மிரட்டல் விடுறாரு. தேர்தல் முடிவுகள் வரட்டும். ஒவ்வொருத்தன் என்ன ஆவறான்றத பாருங்க. ஆனா, நாம அவங்களுடைய இறுதி சடங்க இந்த வார்த்தை அந்த ஆளு சொன்னான். பாஜக தலைவர்களின் இறுதி சடங்குகள நாம அமைதியா அவங்க முறைப்படி நடத்தணும். நம்மள கண்ணியமானவர்கள் அல்லவா? அப்படின்ற மாரி அவன் பேசினான். பப்ளிக்ல பேசினான். இப்போ என்ன ஆச்சு? அந்த கட்சி நிலைமை இப்போ எப்படியா இருக்கு? மம்தா பானர்ஜி நிலைமை எப்படியா இருக்கு? பப்ளிக்ல மிரட்டின அபிஷேக் பானர்ஜி நிலைமை எப்படியா இருக்கு? அந்த ஊர் மக்கள் ஓட ஓட அடிச்சாங்க. முட்டைய கல்ல தூக்கி அந்த ஆள் மூஞ்சில விட்டு எரிஞ்சாங்க. வெளியில இருக்கிறவங்களா யாரும் கிடையாது மக்களே. சொந்த கட்சிக்காரங்க. சொந்த கட்சிக்காரங்க. டிஎம்சில இருக்கக்கூடியவங்க. அவங்களே இவனை போட்டு அடிச்சாங்க. லிட்டரலி அடிச்சாங்க. முட்டைய தூக்கி கல்ல தூக்கி அடிச்சு விரட்டி அடிச்சாங்க. வெஸ்ட் பெங்கால்ல டிஎம்சி தோத்ததுக்கு அப்புறமா டிஎம்சியினுடைய வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் அவங்க எல்லாமே நான் பாஜகவுக்கு வந்துடுறேன். பாஜகவுக்கு உள்ள வந்துடுறேன். எனக்கு இதுக்கப்புறமா டிஎம்சில வேலை கிடையாதுன்னு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் டிஎம்சி பக்கம் வந்தாங்க. அதே மாதிரி எம்பிக்கள் டிஎம்சியினுடைய எம்பிக்கள் கிட்டத்தட்ட 20 எம்பிக்கள் என்டிஏ பக்கம் வந்துட்டாங்க. இப்போ ரீசெண்டா புள்ளி கூட்டணி மீட்டிங் ஒன்று டெல்லியில நடந்தது. ஓகேங்களா? அதுல காங்கிரஸ், டிஎம்சி அது மாதிரி ஒரு சில கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா மீட்டிங் போட்டு கத்திட்டு இருந்தாங்க. கதறிட்டு இருந்தாங்க. இந்த பாஜகவை எப்படி அழிக்கிறது, ஒழிக்கிறது சொல்லிட்டு கதறிட்டு இருந்தாங்க. அவங்க மீட்டிங் நடத்துற அந்த இடத்துல இருந்து பக்கத்திலேயே ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அங்க டிஎம்சி எம்பிக்கள் தனியா ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருந்தாங்க. அதாவது நாங்க எல்லாருமே என்டிஏக்கு சப்போர்ட் பண்றோம். உங்க கூட நாங்க வந்துறோம் சொல்லி மோடியை மீட் பண்ணி, ஓம் பிர்லாவை மீட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. டிஎம்சின்ற அந்த ஒரு கட்சி இருக்கு இல்லையா? அது வாஷ் அவுட் ஆயிடுச்சு. டோட்டலா வாஷ் அவுட் ஆயிடுச்சு. டிஎம்சி என்ற கட்சி மம்தா பானர்ஜிக்கு சொந்தம் கிடையாது. அபிஷேக் பானர்ஜிக்கு சொந்தம் கிடையாது. மம்தா பானர்ஜி டிஎம்சியினுடைய லீடர் கிடையாது. நாங்க அவங்கள லீடரா ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி டிஎம்சி கட்சியில இருக்கக்கூடியவர்கள் இப்போ கத்துறாங்க, ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. டிஎம்சிக்கும் மம்தா பானர்ஜிக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்றாங்க. டிஎம்சின்ற கட்சி மம்தா பானர்ஜி வளர்த்த அந்த ஒரு கட்சி. அந்த கட்சியில இருக்கக்கூடியவர்கள் இப்போ மம்தா பானர்ஜியை விரட்டி அடிக்கிறாங்க. டிஎம்சின்ற அந்த ஒரு கட்சிய மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து செதிலா சதைச்சிட்டாங்க. அந்த கட்சிய எவ்வளோ மோசமா அழிக்க முடியுமோ அவ்வளோ மோசமா அழிச்சிட்டாங்க. கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா, கட்சி தலைவர்கள விரட்டி அடிக்கிறாங்க. விரட்டி அடிச்சிட்டாங்க. இப்ப வந்த செய்தி. சுட சுட செய்தி. அந்த செய்திய சொல்றேன். சோனியா காந்தி இருக்காங்க இல்லையா? அவங்க மம்தா பானர்ஜியையும், அபிஷேக் பானர்ஜியையும் மீட் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்துல சோனியா காந்தி சொல்லியிருக்காங்களாமா, காங்கிரஸ்க்கு வந்துருங்க. காங்கிரஸ்ல சேர்ந்துருங்க. டிஎம்சிய விட்டு காங்கிரஸ்ல வந்து சேர்ந்துருங்கன்னு மம்தா பானர்ஜிக்கும், அபிஷேக் பானர்ஜிக்கும் சோனியா காந்தி ஆஃபர் குடுத்திருக்காங்க. இந்த டிஎம்சின்ற கட்சி இருக்கு இல்லையா? இந்த கட்சிய ஏன் மம்தா பானர்ஜி உருவாக்குனாங்க? காங்கிரஸ் அழிக்கணும். காங்கிரஸ ஒழிக்கணும்.
காங்கிரஸ் எதிர்ப்பால உருவான கட்சி தான் இந்த டிஎம்சி. ஆனா, இப்போ அந்த கட்சியோட நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. காங்கிரஸ அழிக்க உருவான கட்சியின் தலைவர பார்த்து சோனியா காந்தி என் கூட வந்து சேர்ந்துரு, காங்கிரஸ்ல வந்து சேர்ந்துருன்றாங்க. எப்படி இங்க தி.க.க்கு எதிராக திமுகன்ற ஒரு கட்சி உருவாச்சோ, திமுகக்கு எதிராக அதிமுகன்ற ஒரு கட்சி உருவாச்சோ, திமுகக்கு எதிராக மதிமுகன்ற ஒரு கட்சி உருவாச்சோ, அதே மாரி அங்க காங்கிரஸ்க்கு எதிராக டிஎம்சின்ற ஒரு கட்சி உருவாச்சு. இப்ப அந்த கட்சிலாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. எப்படி இங்க மதிமுக, திமுக கூடயே போய் சேர்ந்ததோ, அதே மாரி அவங்க சேருவாங்களா அப்படின்றது தெரியாது. கேள்விக்குறி தான். இந்தியால உள்ள பல மாநில கட்சிகள் உருவானதின் காரணத்த தேடி போய் பார்த்தீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணா தான் இருக்கும். காங்கிரஸ் எதிர்ப்பு. காங்கிரஸ காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அங்கங்க மாநில கட்சிகளே உருவாகி இருக்கும். பட் இப்போ அவிங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து பாஜகவ அழிக்கணும், பாஜகவ எதிர்க்கணும் அப்படின்ற மாரி கூட்டணி வச்சாங்க. வேலைக்கு ஆகல. பாரத பிரதமர் மோடி அவர்களின் நிர்வாக சாதனைகள விட, இத மாரி அரசியல் ரீதியில அவர் ஏகப்பட்ட சாதனைகள் பண்ணியிருக்காரு இல்லையா? ஒவ்வொரு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கேடுகெட்ட கட்சிகள அழிச்சு தொடச்சு எறிஞ்சிட்டாரு இல்லையா? எனக்கு அந்த சாதனைகள் தான் கூஸ் பம்ப்ஸ தருது. நிர்வாக ரீதியில இருக்கக்கூடிய சாதனைகள் அது தனி. அது வந்து ஒட்டுமொத்த தேச குடிமகன்களுக்கும் அது சேரும். பட் இந்த பொலிட்டிக்கல் வார் இருக்கு பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் உள்ள இருந்து பார்க்கிறவங்களுக்கு தான் அதோடைய அரும தெரியும். மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. அதுக்கப்புறமா கஷ்டப்படுத்தினவங்கள இந்த மனுஷன் என்ன எப்படிலாம் செஞ்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே செம கூஸ் பம்ப்ஸா இருக்கும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த விஷயத்த நம்ம சொல்லியே ஆகணும். பாஜகவுக்கும் மோடிக்கும் இவ்ளோ பெருமைகள், இவ்ளோ சாதனைகள் சொந்தமா இருக்குன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் பாஜகவின் பிரச்சார பீரங்கியா இருக்கக்கூடிய ஹம்சா ராகுல் காந்தி மசாரி. அவரு ஒரு முக்கியமான காரணம். ஸோ நம்ம அவருக்கும் இந்த தருணத்தில நன்றிய தெரிவிச்சே ஆகணும். மோடிக்கு எந்த அளவு காங்கிரஸ காலி பண்றதுல பங்கு இருக்கோ, அத விட 2 மடங்கு ராகுல் காந்திக்கு அதுல பங்கு இருக்கு. காங்கிரஸ காலி பண்றதுல பாஜக காரங்கள விட மும்முரமா வேல பார்த்தது ராகுல் காந்தி தான். ஸோ நாம ராகுல் காந்திக்கு நன்றிகளையும், பாராட்டுகளையும் தெரிவிச்சே ஆகணும். நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களையும், நன்றிகளையும் கமெண்ட்ல ராகுல் காந்திக்கு சொல்லிடுங்க. வந்தே